வணக்கம். இன்னைக்கு வந்து முதலாவது கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து புள்ளி விவரம் பார்க்க போறோம். புள்ளி விவரம் பார்க்கணும். புள்ளி விவரம் வந்து கட்டாயம் வந்து ஒரு பெரிய பார்க்குறது செகண்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வட்ட வரைவதற்கு புள்ளி வரைக்க வட்ட வரைவதற்கு ஒரு செய்யணும். இப்போ வந்து நீங்க வந்து டோட்டலைசேஷன் வந்து பார்க்க மாட்டிருக்கீங்க. இது வந்து இப்போ வந்து கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிறது யூடியூப் பிளேஸ் போட்டுக்கிறோம். ஃபேஸ்புக் இதுலேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரீ கிளாஸ். அதோட இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இருக்கும். மிஸ் பண்ணாக்கள் வந்து அதை பார்த்து கொள்ளையிலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கையும் சொல்லுங்க. ஏன்னா தொடர்ந்து 73 நாள் கிளாஸ் வந்தால் எடுக்கலாம். எல்லா நோட்ஸும் சொல்லி தான் பாசிட்டிவ் செய்யும். ஆமாம், இது டவுட்டுகள் இருந்தால் உடனே உடனே கற்றுக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து என்னோட ஜாயிண்ட் ஆகி வந்து 73 நாளும் வந்து ஜாயின் ஆகி படித்து கொண்டிருந்தீங்க சண்டை கம்பெனி கணக்கில் செஞ்சு பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா வந்து எடுக்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து இந்த வந்து ஜஸ்ட் பயப்பட மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மற்ற நோட்ஸ் படிப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. சாதாரண கூட்டல்களும் பெருக்களும் வாய்ப்பாடு தெரிஞ்சுதான் போதும் எடுக்கலாம். நம்ம வந்து கூட கதைக்காம நம்ம இதுக்கு போவோம், நோட்ஸுக்கு போவோம். சரியா, புள்ளி விவரியில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 10 தொடக்கம் 15 ஒரு வீச்சுக்குள்ள தராங்க. 10 தொடக்கம் 15 ஒரு வீச்சுக்குள்ள ஒரு பெருமாள் தராங்க. 10 தொடக்கம் 15 என்ன? 10 தொடக்கம் 15 தரவு. 10 தொடக்கம் 15 தரவாது. அதாவது 10க்கும் 15க்கும் உட்பட்ட எண். 10க்கும் 15க்கும் உட்பட்ட எண்கள் பத்து 10 தொடக்கம் 15 10 11 12 13 14 15 வரைக்கும். 10 தொடக்கம் 15 வந்து புள்ளிகள் இல்லை. ஸ்டார்டிங்ல இது என்ன சொல்லுவாங்கடா, கீழ் எல்லை. இது என்ன சொல்றது? கீழ் எல்லை. முதலாவது வாரத சொல்றது கீழ் எல்லை. கடைசியா இறுதியா வாரத சொல்றது என்னன்னா மேல் எல்லை. இறுதியா வாரத சொல்றது மேல் எல்லை. இதுல இருந்து உங்களுக்கு என்ன முதலாவது கேள்வி வர ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டால் வகுப்பாயிட பருமன். வகுப்பாயிட பருமன். வகுப்பாயிட பருமன் சொல்றது என்னண்டா, சரியா? வகுப்பாயிட கிளாசிக். வகுப்பாயிட பருமன் சொல்றது என்னண்டா, மேலெல்லையிலிருந்து மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழிச்சு கொண்ட கூட்டணும். மேலெல்லையை கழிச்சு என்ன செய்யணும்? மேலெல்லையை கழிச்சு மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழிச்சு கொண்ட கூட்டணும். இப்ப இதுல வந்து சாதாரண இந்த 10 எடுப்போம். 15ல இருந்து 10 கழிச்சு கொண்ட கூட்டப்புறம். கொண்ட கூட்டினா எத்தனை நடக்கும்? 10ல இருந்து 15 கழிச்சா 5 6 வரும். 6 வரும். இதுல பாத்திரம் என்ன? வகுப்பேட பர்மனண்ட். வகுப்பேட பர்மனண்ட் இதுல என்னன்னு சொல்ல வராங்கன்னா, இந்த 10 தொடக்கம் 15 இருக்கிற நம்பர்ஸ் சும்மா எண்ணி பாருங்க. 10 11 12 13 14 15 வார நம்பர்ஸ் வருது. ஆனா நோம்பலா கழிச்சா வந்து இந்த கழிச்சா வந்து 5 வருதா? இந்த 10ஓட சேர்த்துனா மொத்தமா வகுப்பாயிட பர்மனண்ட் இருக்கு 6 இருக்கு. சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ப்போம்.
சரியா? அடுத்தது வந்து சரியா? அடுத்தது இது ஆரம்ப தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தது தெரிஞ்சிருக்க வேண்டிய என்னன்னா வேர்பாடு வரணும் சரிதான். முதலாவது மேல்நிலை வேலைகளும் அடுத்தது வந்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு வேர்பாடை பார்க்கணும். சரி, வகுப்பாய்வை சரியா? இப்ப பார்ப்போம். அடுத்து வந்து பார்க்க போறது வந்து ஒரு அட்டவணை பார்ப்போம். சரியா? வகுப்பாய்வை சரியா? எக்ஸ் நடுப்பெருமானம் காட்ட வேண்டும். நடுப்பெருமானம்ன்றது 2 ஆனது 3 அடுத்தது எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் முறையில் காணும். சரியா? வகுப்பாய்வை தராங்க 6 தொடக்கம் 10 தொடக்கம் 14 14 தொடக்கம் 18 18 தொடக்கம் 22 22 தொடக்கம் 26 இப்படி தராங்க வச்சுக்கணும். சரி, எக்ஸ் என்று சொல்றது நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் காண்றது அப்படின்னா நடுப்பெருமானம் சரியா? நான் ஷோர்ட்டா போதும் நடுப்பெருமானம் சொல்றது நம்ம வந்து இவர் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்த மேல் இப்ப இதுல ஒவ்வொரு வகுப்பாடையும் தெரியும் தானே, ஒவ்வொரு வகுப்பாடையும் தெரியும். மேலையும் கீழையும் கூட்டினா வந்து கூட்டி என்ன செய்யும்? 2ஆல பிரிக்கணும். மேலையும் கீழையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். அப்ப மேலையும் கீழையும் கூட்டி வந்து 2ஆல பிரிக்கும். மேலெல்லை எல்லை சக கீழ் எல்லையை கூட்டி என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். இப்போ 2ஆல பிரிக்கப்படும். அப்ப மேல் எல்லைன்றது நம்ம ஃபர்ஸ்டா நம்ம முதலாவது எடுத்துக்கணும். 6 தொடக்கம் 10 எடுத்தா 6 தொடக்கம் 10ல மேல் எத்தனை? 10 கீழெல்லை 6 ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கப்படும். மேலையும் கீழலையும் கூட்டி 2ஆல பிரிக்கின்றா 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16 16 2ஆல பிரிச்சா எத்தனை வரப்போகுது? 8 வரப்போகுது. 8 வரப்போகுது. அப்ப இந்த எக்ஸ்ல வந்து என்னத்தை புறக்கம்? 8 போடப்படும். சரியா? 8 போடப்படும். 8 போட்டு போடும். அதே மாதிரி 10 தொடக்கம் 14 சொல்லுங்க. எத்தனை? ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 24 2ஆல பிரிச்சா 12. சரி, இது வந்து ஒரு முறை. இதுல வந்து இந்த முறையில வந்து பார்த்தோம்னா இதுல இந்த 8க்கும் 12க்கும் எத்தனை வித்தியாசம் வரும்? 8க்கும் 12க்கும் எத்தனை வித்தியாசம்? 4. அப்ப இந்த 4 வித்தியாசம் தான். இந்த வந்து வித்தியாசம் என்ன செய்யப்படும்? இந்த வித்தியாசம் கூடுதல் முதல் 2க்கு கண்டா போகும். அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும்? அந்த வித்தியாசத்தை கூட்டி கூட்டிப்போம். 12ஐயும் 4ஐயும் கூட்டினா 16 16ஐயும் 4ஐயும் கூட்டினா 20 20ஐயும் 4ஐயும் கூட்டினா 24. சரியா? அடுத்தது எஃப் வந்து தராங்க. எஃப் வந்து அவங்க தருவாங்க. சரியா? 2 8 14 தாராங்க வச்சுக்கலாம் 6 இதுல 10 தாராங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்க தருவாங்க. எஃப்பும் வளமையான வந்து கேள்வியில் வந்து வகுப்பாயிரையும் எஃப்பும் தான் தருவாங்க. சரியா? வகுப்பாயிரையும் எஃப்பும் தான் தருவாங்க. வகுப்பாயிரம் எஃப்பும் தந்தா நம்ம எக்ஸை காணணும். எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சா எஃப்எக்ஸையும் காணணும். எஃப்எக்ஸை காணணும். அதே மாதிரி இங்க என்னன்னா சிக்மா எஃப் ஒன்று இருக்கு. சிக்மா எஃப் என்னன்னு சொல்றேன்டா, சிக்மான்றது கூட்டுத்தொகை. சிக்மான்றது கூட்டுத்தொகை என்னடா முழு எண் இல்ல எல்லா எண்களோட கூட்டுத்தொகை சொல்றோம். இங்க வந்து எஃப் இருக்கின்ற மீறு எல்லாத்திர கூட்டுத்தொகை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இப்போதைக்கு முழு மீறு கூட்டுத்தொகை ஞாபகம் வச்சுக்காலும் போதும். சிக்மா எஃப் எஃப் வளத்தை என்ன செய்யணும்? கூட்டணும்.
கூட்டினா பாருங்க 8 2 10 10 4 10 14 24 24 6 30 40. இந்த சிக்மா எஃப் எத்தனை வரப்போகுது? 40 வரப்போகுது. சரியா? அதே மாதிரி சிக்மா எஃப் கண்டாச்சு. சிக்மா எஃப் காணும். அதே மாதிரி எஃப்எக்ஸ் காணப்படும். இப்ப எஃப்எக்ஸ் காண்றதுக்கு என்ன செய்யணும்? எஃப்ன்றது மேடு, எக்ஸ்ன்றது நடுப்புறோம். எஃப்எக்ஸ் காண்றா இந்த எஃப் தந்திருக்காங்க. இந்த எக்ஸையும் இந்த எஃப்ஐயும் என்ன செய்யணும்? பெருக்கணும். இந்த எக்ஸையும் எஃப்ஐயும் என்ன செய்யணும்? பெருக்கணும். இப்போ எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்கிறேன்டா என்ன செய்யணும்? 8 2 இங்க 8 தந்திருக்கு, இங்க 2 தந்திருக்கு. அப்போ 2 எத்தனை? 16. 12 தந்திருக்கு, 8 தந்திருக்கு. அப்போ 8 2 16. 6 போட்டு 1 நிமிஷம். 1 8 8. 8ஓட 1 கூட்டினா 96. சரியா? அதே மாதிரி 16க்கும் 14 பெருக்கம். 16 14 பெருக்கம் பெருக்கல்லாம் இங்க இருக்கு. 16 14 பெருக்க போறோம். சரியா? 6 4 24. 1 4 4 அப்ப 6. 1 6 6. 1 1 1 எத்தனை? 4. 6 6 12. 1 நிச்சயம் அங்க 2 போட்டா 224. அப்ப 26 எப்படி பெருக்குது? 0 2 போடலாம். 6 2 12 120. 24 பார்த்துருவோம்னா ஒரு 0 2 தான் கூட்டு 240. இப்ப இங்க ஒன்று காணப்படும் என்னண்டா சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்எக்ஸ் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிக்மா எஃப்ன்றது சிக்மா எஃப்ன்றது என்ன இருக்க போகுது? எஃப் இந்த கூட்டுத்தொகை. அதே மாதிரி சிக்மா எஃப்எக்ஸ்ன்றது என்ன இருக்க போகுது? எஃப்எக்ஸ் இந்த கூட்டுத்தொகை. அப்ப இதோட என்ன செய்யணும்? கூட்டனா 6 6 12 14 16 4 16. 1 போட்டா இங்க 2. அப்ப எத்தனை? 11 13 15 19. 9 போட்டு 1 மிச்சம். எத்தனை? 4 5 6. அப்ப 696 வரப்போ. அப்ப இந்த புள்ளி விவர கணக்குல சிக்மா எஃப்எக்ஸ கண்டு சிக்மா எஃப்எக்ஸ கண்டாச்சு. சரியா? இந்த சிக்மா எஃப்எக்ஸ கண்டா அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா நடுப்பெருமானம் சான்றிதழ் எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்ப நடுப்பெருமானம் சான்றிதழ் எல்லாம் பிரச்சனை இல்லாட்டி அடுத்து போவோம். சரியா? எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? சரி. இப்ப இதுல பாருங்க. சரியா? இங்க பாருங்க. இதுல நம்மளுக்கு தெரியும் சிக்மா எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸும் சிக்மா எஃப்எம் கண்டது. சரி. நார்மலா இடைகாண்றதுக்குரிய சமன்பாடு என்னண்டா நார்மலா எஃப்எக்ஸ் முறையில சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப். சரியா? சிக்மா எஃப்எக்ஸ்ன்றது என்னது? எஃப்எக்ஸ் இந்த கூட்டுத்தொகை. எஃப்எக்ஸ் இந்த கூட்டுத்தொகை. சிக்மா எஃப்ன்றது என்னது? எஃப் இந்த கூட்டுத்தொகை. சிக்மா எஃப்எக்ஸ்ன்றது 696 696 இருக்க போகுது. சிக்மா எஃப்ன்றது என்னது? 40. இப்ப என்னது? நார்மலா சிம்பிளா எஃப்எக்ஸ் முறையில என்ன செய்யணும்? இந்த சிக்மா எஃப்எக்ஸோட என்ன செய்யணும்? இந்த 40 என்ன செய்யணும்? சிக்மா எஃப் பிரிக்கணும். பிரிச்சுட்டா அப்ப நார்மலா நம்ம என்ன செய்யணும்? நார்மலான பிரித்தல் தான். இப்ப நார்மலான பிரித்தல் இங்க பாருங்க 696 4ஆல பிரிச்சுக்கோ. 40ஆல பிரிக்க முடியும். 4ஆல பிரிச்சுட்டா எத்தனை இருக்கும்? 1 ஒரு நாள் 4. அப்ப 2 மிச்சம். சரி, உங்களுக்கு பிரிக்கிற கஷ்டம் தான். இங்கால பிரிச்சு பார்த்துக்கோங்க. 696 தானே? 696 வரப்போகுது.
சரி 292 இதுல எத்தனை வரப்போகுது 4ஆல பிரிக்கிறேன் வச்சுக்கணும் 4ஆல பிரிக்கிறேன் ஒரு 4 4 அப்ப 4 இங்க 29 எத்தனை 29 எத்தனை எத்தனை வரும் 7 4 28 சரியா அப்ப 28 அப்ப ஒண்ணு மிச்சம் 16 அப்ப எத்தனை வரப்போகுது 4 நன்னாங்க 16 சரி இப்ப 174 வரும் 4ஆல பிரிச்சு 4ஆல பிரிச்சு இதுல என்ன 40 இருக்கு கீழே ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கீழேன்றது என்ன செய்யும் பிரித்தல்ல தசமதானம் என்ன ஒரு நம்பர்லையும் கடைசியா தான் இருக்கு அப்போ பூஜ்ஜியம் பின்னால வந்து ஒரு பூஜ்ஜியத்தால பிரிவிடாது தசமதானம் ஒரு தானம் முன்னுக்கு போகும் அப்ப என்ன விட வரப்போகுது இடை வந்து 17.4 சரி அடுத்தது சொல்ல வேண்டிய என்னடா இடைன்றது வந்து ஒன்றுக்குரிய பெருமாள் இடைன்றது என்ன ஒன்றுக்குரிய பெருமாள் அதாவது இங்க இருக்கிற எஃப்ன்றது தனி மேடுரன் ஒன்றுக்குரிய பெருமானம் தான் இந்த வகுப்பாடு வர ஒரு எவரேஜ் பெருமானம் இடை பெருமானம் தான் அது 17 சும்மா எடுத்துக்கொள்வோமே இது வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு 10 வினாவில் 10 வினாவில் ஒரு ஒரு 50 கடி செய்ய எடுக்க 40 மாணவர்கள் இருக்காங்க வச்சுக்கொள்ளுங்க சிக்மேக்ன்றது 40 மாணவர்கள் வச்சுக்கொள்ளுங்க 40 மாணவர் இருக்காங்க ஒரு வகுப்புல அந்த 50 வினாவையும் செய்ய எடுக்க வேண்டிய நேரம் தான் இதுல வச்சுக்கொள்ளும் 50 வினாவும் செய்ய எடுத்த நேரம் தான் ஒரு நிமிடத்துல தான் இருக்கு அப்ப நிமிடத்துல இருந்தா சராசரி அப்ப இந்த இடைன்றது எப்படி வரப்போகுதா அந்த ஒரு மாணவன் 50 கழியும் செய்ய எடுத்த நேரம் சும்மா உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா 17.4 வருது 17.4 வருதுண்டா சரியா நீங்க அதை வந்து நிமிடத்துல எல்லாம் கொடுக்கக்கூட வந்து ஒரு அண்ணளவா எடுத்துக்கணும் சரியா அவன் அண்ணளவா கேட்டான்னா அண்ணளவா கொடுக்கணும் சரியா இல்லாட்டி எப்படி கொடுப்பீங்க அண்ணளவா எடுக்க சொன்னா அவன் 17 நிமிடத்துல கொடுப்பீங்க அப்படி எடுக்கலாட்டி என்ன செய்யணும் 60ஆல பெருக்கி என்ன செய்யலாம் நிமிடத்தை வந்து செகனுக்கும் மாத்தி கொடுக்கலாம் கசத்தை வாரதை வந்து என்ன செய்யணும் 60ஆல பெருக்கி கொடுக்கலாம் சரி அப்படி சொல்லியில் வரப்பையும் பார்க்கலாம் இது வந்து எஃப்எக்ஸ் முறை சரியா இதுல பிரச்சனை இருக்கா இல்லை தானே சரி அடுத்து வந்து நம்ம எஃப்டி விலகல் முறைக்கு போகும் சரியா விலகல் முறைக்கு போகும் சரி விலகல் முறைன்றது வந்து சரி விலகல் வந்து விலகலுக்கு முந்தி நான் ஒரு உதாரணத்துல கணக்குல வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கு அப்ப பகுப்பாய்வை இதுல வந்து எக்ஸ் எடுப்போம் அடுத்தது வந்து எஃப் டி அடுத்தது வந்து எஃப்டி முறை சரியா பகுப்பாய்வு பார்த்தீங்களா வகுப்பாய்வில ஒரு 20 வழக்கம் 20 ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளும் 20 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹலோ 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 hello, 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 hello. Hello, 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 hello. My favorite throat. Hello, 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 hello.
Hello, 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 hello. என்ன உனக்கு தான் ஹலோ சொல்றேன். அடி ஹலோ. சரி, செக் செக். சரி, இப்போ வந்து சரி இங்க பாருங்க. அடுத்தது வந்து எஃப்டி முறையில் வந்து விலகல் முறையில் செய்ய விலகல் முறையில் செய்யப்படும்டா. ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளும். 10 தொடக்கம் 10 தொடக்கம் 20 லேசான நடக்கும். 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 60. சரி, ஒரு 60 தொடக்கம் 70 வரைக்கும். சரி, 70. சரி, எஃப்பும் தாராங்க. இது வந்து 2, இது வந்து 18, இது ஒரு 8, இது ஒரு 12, இது ஒரு 4, இது 6 தராங்க. சரி, இப்போ வந்து எக்ஸ் வந்து காணலாம் தானே, உங்களுக்கு காணலாம் தானே. எக்ஸ் வந்து உங்களுக்கு காணலாம். எக்ஸ் வந்து காணலாம் தான் என்ன செய்வீங்க, ரெண்டையும் கூட்டி இருந்தாலும் பிரிக்கிறது. சரி, இது வந்து நான் ஏற்கனவே சொன்னான், முதலாவது முறையில எக்ஸ் முறையில காட்டுறது ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டா பிரிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முறை தான் உங்களுக்கு வந்து என்னண்டா, இந்த இருக்கு தானே, மேலையும் கீழலைக்கும் முறையில வித்தியாசம் எத்தனை, வித்தியாசம் எத்தனை, 10. வித்தியாசம் 10. அப்ப அதுல அரைவாசிய வித்தியாசத்தை ரெண்டா பிரிச்சு போட்டும் முன்னுக்கு சேர்த்து விடலாம். அது வந்து ஒரு சின்ன ஒரு முறை தான். வித்தியாசத்தை ரெண்டா பிரிச்சு போட்டும் முன்னுக்கு சேர்க்கலாம். வித்தியாசம் எத்தனை, 10. அப்ப வித்தியாசத்தை ரெண்டா பிரிச்சு எத்தனை, 5. அப்ப அதை கீழ்நிலையோட கூட்டி கூட்டி வரும். அப்ப 15. வித்தியாசத்தை மட்டும் அப்ப 5 ரெண்டா வித்தியாசத்தை ரெண்டா பிரிச்சுட்டு சரி. அப்ப 5 5 எல்லாமே நான் கூட்டி வந்தா எத்தனை வரப்போ, 25, 35, 45, 55, 65. அப்படியே வரப்போ எக்ஸ். சரி, இப்போ வந்து எடுகொண்டடை இல்லாட்டி விலகல்னு சொல்லுவோம். அதைத்தான் டின்னு சொல்லுவோம். அந்த டி எடுக்கிறது பெரும்பாலும் வந்து அவங்க தருவாங்க. இந்த வகுப்பாடையே எடுங்க, இந்த வகுப்பாடையே எடுங்க, இல்லாட்டி ஆகார வகுப்பை கொண்ட இதைத்தான் நம்ம எடுப்போம். ஆகார வகுப்புன்றது அடுத்தது வாரம். அப்ப ஆகார வகுப்புன்றது என்னன்றா, மீடுரன் எண்ணிக்கை கூட. மீடுரன் எண்ணிக்கை கூட அது வந்து இங்க 18. மீடுரன் எண்ணிக்கை கூட வந்தது 18. அதுல வகுப்பாடையத்தான் நம்ம ஆகார வகுப்புன்னு சொல்லுவோம். அப்ப அதுல வகுப்பாடையத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆகார வகுப்புன்னு சொல்லுவோம். ஆகார வகுப்புண்டா அப்ப என்னவா இருக்க போகுது, 20 தொடக்கம் 30 இருக்க போகுது. ஆகார வகுப்புன்ற என்னவா இருக்க போகுது, 20 தொடக்கம் 30 இருக்க போகுது. சரியா, ஆகார வகுப்புன்றது என்ன, 20 தொடக்கம் 30. அப்ப நார்மலா நம்ம கணக்கு செய்யல, நம்ம லேசுக்கு என்ன செய்வோம்டா, ஆகார வகுப்பை வந்து எடுகொண்ட இடையா எடுக்கலாம். அப்ப எந்த எடுகொண்ட இடையா எடுக்கிறோமோ, எதை எடுகொண்டையா இடையா எடுக்கிறோமோ, அதாவது நூறு எண்ணிக்கக்கூடிய வகுப்பாடையின் நடுப்பெருமானத்தை தான் நம்ம என்ன செய்வோம், எடுகொண்ட இடையா எடுப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம், எடுகொண்ட இடையா எடுக்கிறோம்டா அவரை வந்து ஏ என்று குறிப்போம். சரியா, அவரை ஏ என்ன செய்வோம், குறிப்போம். சரியா, அவர் தான் எடுகொண்ட இடை இல்லாட்டி உத்தேச இடைன்னு சொல்லுவோம். சரியா, அவர் எடுத்தோம்னா அவரை தான் நம்ம ஒரு போர்டர் லைனா வைக்கப்படும். இந்த புள்ளி வரையில அவரைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு போர்டர் லைனா வைக்கப்படும். அப்ப அவரை வச்சு கொண்டுதான் நம்ம எல்லாரையும் கழிச்சு வரப்போறோம். அவரை வச்சு கொண்டுதான் எல்லாரையும் கழிச்சு வந்தா நம்ம அவருக்கு இருக்கிற வந்து எக்ஸ் நடுப்பெருமானத்தை எடுத்தோம்னா 25. ஏற்கனவே நம்ம ஒரு போர்டர் லைன் எடுத்தால் யாரு, 25. அப்ப 25 25 கழிச்சுட்டாச்சுன்னு 0 போகும். அப்ப இவருக்குரிய விலகல், அதாவது விலகல் வந்து என்ன இருக்கும், 0 இருக்கும். இவர் தான் அந்த போர்டர் லைன். அடுத்த ஆளுக்குரிய டிஎஸ் கீழே உள்ள ஆளுக்குரிய, கீழே உள்ள ஆளு எத்தனை, 35. 35. இவருக்கு நம்ம எடுத்த போர்டர் லைனுக்குரிய ஆள் எத்தனை, எடுகொண்டடைய அடுத்தால் 25. அப்ப கழிச்சுட்டு எத்தனை வரப்போகுது, 10. கீழே எத்தனை வரப்போகுது, 10 வரப்போகுது.
சரி, அதுக்கு மேல டிஎல் இப்ப வேற எடுக்க போற ஆலோசனை 15 போர்டர் லைனுக்குரிய 25 எடுக்கொண்டு எடுத்தால் 25. அப்ப இதுல வேறு வேறு குறி தானே, வேறு வேறு குறி இருந்தா பெரிய என்ற குறியை தான் போடும். பெரிய என்ற குறி 25 குறி மாறாய், பெரிய என்ற சின்ன கழிச்சுட்டாங்க 25ல இருந்து 15 போனா 10, அப்ப மாறை 10. சரியா? இப்படித்தான் கழிச்சு கொண்டு வரப்போம். இதுக்குரிய இன்னும் ஒரு ஷார்ட்கட் என்னண்டா, நம்ம எடுகொண்டடை அடுக்கிற ஆளை வந்து டி பூஜ்ஜியமா இருக்கும் கட்டாயம், அவரை தான் திருப்பி கழிக்க போடும். அதனால என்னவா இருக்க போகுது, கட்டாயம் பூஜ்ஜியமா இருக்க போகுது. அப்ப மேல போக போக நம்ம நம்மளா எடுத்து வரக்குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து காண்ற நார்மல் முறையில எத்தனை செய்வோம், நார்மல் முறையில எத்தனை 10 10 கூட போகும். முதலாவது ஆளையும் ரெண்டாவது ஆளையும் காண்பித்து என்ன 10 10 கூட்டி போயிருக்கும். அதே மாதிரி இங்க போர்டர் லைன்ல வந்து போர்டர் லைன் அதாவது என்ன எடுகொண்டடை எடுத்தாள்ற வந்து டி வந்து பூஜ்ஜியமானா அவருக்கு மேல போகக்குள்ள எல்லாம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா 10 10 குறையும். அப்ப அதான் மறைவத்து அதாவது எடுகொண்டடை கீழே உள்ள அவருக்கு பூஜ்ஜியம் எடுத்தது வரப்போம் 10 10 கூடி கொடுக்குறோம் 10 20 30 40 வரப்போகுது. சரி, அப்ப எஃப்டின்ற என்னது நோமலான பெருக்கல் தான். அதான் நான் சொன்னோம், பெருக்கல் வாய்ப்பாடு பெருக்கல் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம பாஸ் பண்ணிட்டு போகலாம். பெருக்கல் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அடுத்துக்குரிய தியரினா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன், ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். நீங்க இப்படி வந்து நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டா இதுக்குரிய ஃபாஸ்ட் பேப்பர் போகும், எடுத்த உடனே ஃபாஸ்ட் பேப்பர் போக மாட்டேன். அதனால ஒழுங்கா விளங்கி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு கிளாஸும் வந்து கொள்ளுங்க. சரியா? மிஸ் பண்ணாங்க 8 இருந்து 9 தான், ஒவ்வொரு நாளும் 8 இருந்து 9 தான். 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், எடுக்கலாம். எந்த நாளும் லேசு நெக்ஸ்ட் வந்து சரியான லேசு செஞ்சு பார்க்கத்தான் செஞ்சு பார்க்கத்தான் சரியா லேசா போய் கொண்டிருக்கு. சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க 10 இருந்து 2 பெருக்கின எத்தனை வரப்போகுது, மறை 20. எந்த ஒரு பெண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்கினா 18 பூஜ்ஜியத்தால பெருக்கினா எத்தனை வரப்போகுது, பூஜ்ஜியம் வரப்போகுது. அப்ப 8ஐயும் 10ஐயும் பெருக்கினா 80. 12 எத்தனை 24, அதோட செய்யறப்போட 240. நான் 3 12 அப்ப எத்தனை 120. 6 4 24 செய்யறப்போட 240. சரியா? இல்லைங்கக்கா? ம், சரி சரி, அடுத்து காணப்படுறது சிக்மா எஃப். சரியா? அடுத்தது காணப்படுறது சிக்மா எஃப். சரி, சிக்மா எஃப் கண்ட எத்தனை வரப்போகுது போட்டுங்க. 2 2 20 20 8 28 28 30 40 44 50. அப்ப சிக்மா எஃப் வந்து எத்தனை வரப்போ 50 வரும். அடுத்து சிக்மா எஃப்டி ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா இந்த இதுல மறை வந்து ஃபர்ஸ்டா போட்டோம், மறைய போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வோம், மறைய போடும், மறைய போட்டோம், மறைய போடும். மறை இங்க எத்தனை ஒன்றே ஒன்று தான் வந்துருக்கு 20. அடுத்தது சக நேர போட்டோம். சரியா? நீங்க வந்து சமனா பிரிச்சும் சமச்சீரா செஞ்சிருக்கலாம், ஓகே. பொதுவா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுகொண்ட எடுக்கிறது வந்து எஃப் வந்து ஆகார வகுப்பு எடுத்தா ஆகார வகுப்புடைய நடுப்பெருமானத்தை எடுப்போம் பொதுவா. நீங்க உங்களுக்கு வேணும்னா சமச்சீரா எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம். இப்போ 35 எடுத்திருக்கலாம், 35 எடுத்திருக்கலாம், 45 எடுத்திருக்கலாம். எது எடுத்தீங்கன்னாலும் அதுக்குரிய வந்து டி தான் பூஜ்ஜியம் வரும். எந்த எடுகொண்ட எடை எடுக்கிறீங்களோ அதுக்குரிய டி பூஜ்ஜியமா வந்து அதுக்கு மேல போர்டர் லைன் போறாள் 10 10 குறைஞ்சி போவார், கீழே வர 10 10 கூடி போவார். சரி சரி, இங்க வந்து அடுத்து கூட்டின நேர கூட்டின எத்தனை வரப்போகுது, சைவர் 8 4 12 12 10 14 18. ஒன்று மிச்சம் 6 650 வரும். அப்ப எத்தனை வரப்போகுது, நேர் 640. ரெண்டும் வேற வேற பெரிய வேற வேற குறிய பெரிய என்ற குறியத்தான் போடணும். பெரிய சின்ன கழிச்சுட்டா சரி, வேற வேற குறியா பெரிய சின்ன கழிச்சு. சரி, சிக்மா எப்படி கண்டுட்டோம்.
அப்போ பிளஸ் வந்து 640, அது வந்து சிக்மா எஃப் வந்து 50. அப்போ அடுத்து வந்து இதுக்குரிய விடை காணப்படும். அதில் சிக்மா எஃபெக்ட் எஃபெக்ட்ஸ்ல கண்டு வந்து விடை கண்டது எப்படின்னா என்ன, சிக்மா எஃபெக்ட் இன்ட்டு சிக்மா எஃப். ஆனா இதுக்குரிய விடை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. சரியா? என்னவா? சரி, இங்க பாருங்க, விடை காண்றதுக்குரிய சமன்பாடு என்ன? விடை காண்றதுக்குரிய சமன்பாடு ஏ ஆக சிக்மா எஃப்டின்னு சொல்லு. சிக்மா எஃப் ஏ சக சிக்மா எஃப்டி இன்டு சிக்மா எஃப். ஏ சக சிக்மா எஃப்டி இன்டு சிக்மா எஃப். ஏன்றது என்னவா இருக்க போகுதுன்னா, இங்க என்ன இருக்க போகுது, எடுவந்த இடை. எடுவந்த இடைன்னா இங்க நம்ம என்ன வந்திருக்கோம், ஏன்னு குறிச்சிருக்கோம். அதான் லேசுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஏன்னு குறிச்சிருக்கோம். ஏன்ற குறிச்சினால இங்க ஏன்னு இருக்க போகுது 25. ஏன்ற என்ன இருக்க போகுது 25. சாக இங்க என்ன, இங்க என்ன குறி வருதோ அதை போட்டுட்டோம்னா லேஸ். சரி, இங்க என்ன குறி வருதோ அதை போட்டுட்டோம்னா லேஸ். இங்க என்ன குறி வருது, போட்டா அதான் செய்யலாம். அப்ப இங்க என்ன குறி வந்திருக்கு, நேர் வந்திருக்கு. அப்ப நேர் இங்க போட்டுருக்கு 640, 640 போட்டுட்டேன். 240 போட்டுட்டேன். கீழே சிக்மா எஃப் வந்து என்ன இருக்க போகுது 50. அப்ப 50 50 போட்டுட்டேன். அப்ப 50 போட்டுருக்கேன். சரி, அப்ப 25. இந்த 240 இந்த செய்வரை இந்த செய்வரும் போயிடலாம். அப்ப 64 அஞ்சால பிரிச்சு 6 லட்சம் 5 இருக்கு, ஒரு 5. இப்போ ஒன்று மிச்சம். அப்போ 14 இருக்க போகுது. 2 12 12 60. 12 60 எத்தனை இருக்கும், 4 மிச்சம். இப்போ 4 தசம் வச்சா என்ன இருக்க போகுது, தசம் வச்சா அஞ்சால பிரிச்சா என்ன இருக்க போகுது 12. தசம் வச்சா சைவரோடு சேர்ப்போம். இப்போ 40 வரப்போகுது. அப்போ 8 வரும். பிரச்சனை 12 தசம் 8 வரும். இப்போ கூட்டுனா என்ன வரப்போகுது 37.8 வரும். விடை வந்து எத்தனை வரும், 37.8. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், விடைன்றது வந்து, அதாவது எஃப்ன்ற ஒரு பெருமானத்துக்குரிய வந்து பெருமானம். சரியா? எஃப்ன்ற பெருமானத்துக்குரிய எஃப்ன்ற ஒன்றுக்குரிய பெருமானம். அதாவது எண்ணிக்கை, எஃப்ன்றது ஒரு மாணவர் எண்ணிக்கைன்னு வந்தா அந்த மாணவர் ஒரு ஆளுக்குரிய பெருமானம். சரியா? எஃப்ன்ற பெருமானம் வழி செய்யக்குள்ள இன்னும் விளங்கும். சரியா? எழுதி கொள்ளுங்க, எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. ஒவ்வொரு ஸ்டெப் எழுதி போட்டு தான் நீங்க செய்ய போகும். சரியா? எழுதி கொள்ளுங்க, ஒவ்வொன்றா எழுதி கொள்ளுங்க.
என்னடி? என்ன என்ன நினைச்சு? இந்த பாத்ரூம் எடுத்து ஊத்துங்க. சரியா அவ்வளவுதானே. அரைக்க கூடாது தண்ணி வாயில்
சரி, இப்போ வந்து பாஸ்ட் பேப்பர் பாஸ்ட் பேப்பர்ல வந்து முதலாளி பாருங்க என்ன சொல்லியிருக்கு 2016 வந்து. அதனால வாசிச்சு பாரு என்ன சொல்லியிருக்கு. ஒரு நோயாளிகள் தரவும், அதாவது வந்து நோயாளி எண்ணிக்கை இருக்கு, நோயாளி எண்ணிக்கை வந்துருக்காங்க, நோயாளி எண்ணிக்கையும் இது நோயாளி பார்க்கறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் எடுக்குன்னு வந்துருக்காங்க, நிமிடத்துல வந்துருக்காங்க. சரி, அதை வந்து 100 நோயாளிகள் வந்துருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் 100 நோயாளிக்காரங்கன்னா ஒரு நோயாளி, அதாவது நோயாளிக்குரிய இடையின என்னண்டா இருக்க போகுது. அப்ப அதை நம்ம வெளி வாசிக்கக்கூடிய ஞாபகம் இடையா என்ன இருக்கு வரப்போகுதுடா. ஒரு நோயாளிக்குரிய ஒரு நோயாளி பார்க்கறதுக்கு வந்து எவ்வளவு டைம் வரப்போகுது, எவ்வளவு நேரம் எடுக்க போகுது, அதான் இங்க இடையா இருக்க போகுது. சரியா, இடையா இருக்க போகுதுண்டா. பாருங்க, வேண்டு பண்ண 20 21 22 23 24 15 முடிப்போம். 16 17 17 18 19 18 19 8 வரும். இருபத்தி எட்டு 29 இப்போ வந்து 4 5 முடிப்போம். 4 4 4 சரி, அப்ப இதை வந்து பள்ளிவாசல் நீங்க செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க இந்த செஞ்சு பார்த்துட்டு தான் வரணும். அதாவது நீங்க வந்து வீடியோல பாக்குறாங்க வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு கேள்வி வந்து பாஸ்போர்ட் செய்ய போறீங்கன்னா அந்த கேள்வியை வந்து பெஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, உங்களுக்கு நான் சொல்றது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்க வந்து
இதுக்குரிய ஆன்சர்ஸ் சரியான்னு பார்க்கணும். சரியா? அப்போ வந்து இந்த 2016 கடியை பார்த்தோம்டா. சரியா? 2016 கடியை பார்த்தோம்டா என்ன சொல்லியிருக்கீங்க? சரியா? 2016 இங்க வகுப்பாயிடை என்ன இருக்க? வகுப்பாயிடை. சரியா? வகுப்பாயிடை என்ன? இங்க வகுப்பாயிடை. வகுப்பாறைன்றது இங்க வந்து என்ன, நோயாளி பாக்குறது வந்து டைமா இருக்கும். இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 தொடக்கம் 4, 2 தொடக்கம் 4, 4 தொடக்கம் 6, 6 தொடக்கம் 8, 8 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 12, 12 தொடக்கம் 14. சரி, இதை வந்து நம்ம எக்ஸுக்கு எடுத்துக்கணும். எஃப் தான் தருவான். எஃப் வகுப்பாயிடையும் மீள்றன் தான் தருவோம். அப்போ மீள்றன் வந்து இங்க 19, 19 வருடம் இருக்காங்க, 32, 37, அடுத்தது எத்தனை? 6, அடுத்தது 4, அடுத்தது 2 வந்திருக்கான். சரியா? சரி, அப்ப நம்ம எஃப்டி முறையில செய்ய போறோம். அப்ப சொல்லி இருக்கலாமே கொஞ்சம் சரார்னு வந்து திறந்து விட்டா. என்னது? தண்ணியை தான் சரார்னு ஒரு சத்தம் கேட்பாரு. ஓ, ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன், வேற என்ன? என்ன? பாத்ரூம் பக்கத்துல சரி, இங்க பாருங்க. அப்ப எக்ஸ காணும். அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரி, நார்மலான முறையிலே பார்த்துப்போம். 2ஐயும் கூட்டினா எத்தனை? 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 2ஆவது பிரிச்சா 3, 2க்கு நடுவில் வர 3. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10, 10ஐயும் 10 2ஆவது பிரிச்சா 5. சரி, இப்போ 3க்கும் 5க்கும் இடையிலான வித்தியாசம் எத்தனை? 2. சரி, அப்ப என்ன செய்ய போகுது? 2 2ஆ கூடி போறாரு. அப்ப 3 அடுத்து 5. அப்ப அடுத்தது எத்தனை இருக்கும்? 7ஆ இருக்கும். அடுத்தது 9ஆ இருக்கும். அடுத்தது 11ஆ இருக்கும். அடுத்தது 13ஆ இருக்கும். 2 2ஆ கூடிப்போம். சரி, அடுத்து வந்து டி பார்க்க போறோம். அப்ப டி அவன் சொல்லியிருக்கான் உகந்த எடுவனுடைய இருக்கட்டும். ஒன்று டி முறையில் செய்யலாம், எஃப்டி முறையில் செய்யலாம், விலகல் முறையில் செய்யலாம், இல்லாட்டி எஃப்எக்ஸ் முறையில செய்யலாம். சரி, அப்ப எஃப் வந்து கூட இங்க வந்து, அப்ப எஃப் வந்து நம்ம நார்மலான கூட வந்து இங்க 37, முரன் கூடியது 37. அதுல நடுப்பெருமானது தான் நம்ம என்ன செய்ய போறோம்? எடுகொண்ட இடையா எடுப்போம். அதை பாக்ஸ் பண்ணி கொள்ளும். இங்க வந்து ஏ ஆரோபன்றது இங்க என்ன வந்திருக்கும்? 6 தொடக்கம் 8. சரி, அதுல வந்து நடுப்பெருமானம் அதற்குரிய என்னவா இருக்க போகுது? 7ஆ இருக்க போகுது. அந்த 7 டீல என்ன இருக்கும்? 0. இதான் ஒரு போர்டர் லைன் மாதிரி நான் சொன்ன மாதிரி. போர்டர் லைன் மாதிரி 7 கழிச்சா 0. அடுத்தது சரி, இங்க பாருங்க. அப்ப 7 கழிச்சா 0. சரியா? 7 கழிச்சாச்சுன்னா 0. அடுத்து இங்க 2 2ஆ கூடி வந்து 0க்கு மேல போக 2 2ஆ குறைஞ்சு போகும். மறை 2, மறை 4,
பூஜ்ஜியத்து இங்கே வர கீழே வர வர என்ன செய்யும் கூடிப்போம் 2 4 6 2 2 கூடிப்போம். அப்ப எக்ஸ்டர டின்றது என்ன இங்க எப்பயும் டியும் பெருக்குறதான். அப்ப மறைகுறி தானே வேற வேற பெருக்கப்பட்டா வேற வேற குறி பெருக்கப்பட்டா என்ன இருக்கும் மறையா இருக்கும். அப்போ 9 4 36 3 மிச்சம் 1 4 4 4ஓட 3 கூட்டினா 7 76 இங்க மறை 2 4 2 6 64 வரப்போ எந்த ஒரு எண்ணையும் பூச்சி தலைவர்னா 0 6 12 நன்னாங்கு 16 6 12. சரி இதுல வந்து நம்ம சிக்மா எப்ப காணணும் சிக்மா எப்ப கண்டா சிக்மா எஃப் கண்ட இதுல ஏற்கனவே சிக்மா எஃப் தந்திருக்காங்க 100 நோயாளி தான் இருக்கிறாங்க. கண்டா செக் பண்ணி பார்த்துக்கணும் இதை எப்பயும். அடுத்தது சிக்மா எஃபியை காணும். சிக்மா எஃபி வந்து என்ன இருக்க போகுது எஸ்டன் சொன்னாங்க மறைய கூட்டி போடுங்க மறைய கூட்டினு வரப்போகுது 6 4 10 பேர போட்ட நிமிஷம் 7 6 13 14 140. அடுத்து நேர கூட்டுவோம் நேர கூட்டினா எத்தனை வரப்போகுது இதுன்னு 6 8 10 அப்ப 3 4 அப்ப 40 வரும் நேர் 40. இங்க இதுல பெரிய மறை வேறு வேறு குறியின் என்ன செய்யணும் பெரிய என்ன கிடைக்கும் 140 40 போன 100 மறை 100. சரி உங்களுக்கு வந்து இதுல இடை காண்ற முறையும் தெரியும். இடை வந்து எஸ்டி முறையில காண்றா எப்படி காண்றது பாக்ஸ் போடுறது காணும். கணக்கா வந்து இந்த அட்டவணை அடிச்சு போடணும். அட்டவணை அடிச்சாலே நார்மலா 4 மார்க்ஸ் வந்துடும். சரி அட்டவணை அடிச்சு இடையும் கண்டிங்கன்னா 6 மார்க்ஸ் நார்மலா வந்துடும். உங்களுக்கு வழியாக தான் வரும். சரியா அப்ப இடை காண்றது ஏ சக சிக்மா எஃப்டி இன்டு சிக்மா எஃப். அப்ப ஏ வந்து என்ன இருக்க போகுது 7. இங்க நான் என்ன சொன்னேன் சிக்மா எஃப்டி வந்து மறை 100 இருக்கு. அப்ப மறை 100 போடுவீங்க. கீழே என்ன வரப்போகுது சிக்மா எஃப் 100. சரி 7 மறை பொறி 100 100 பிரிச்சா 1 7ல 1 போனா எத்தனை வரப்போகுது 6. இடை வந்து இங்க என்ன இருக்க போகுது 6. அதாவது இந்த கேள்வியில 6ன்றது என்ன இருக்க போகுதுங்க இடை வந்து எஃப்ன்றது என்னவா இருக்கும் நோயாளியில எண்ணிக்கை. வகுப்பாடுன்றது நோயாளி அதாவது பார்த்த நிமிடங்கள் நேரம் நோயாளியை பார்க்க எடுத்த நேரம். ஒரு நோயாளி பார்க்கறதுக்குரிய நேரம் தான் என்னவா இருக்கும் இடையா இருக்கும். ஒரு நோயாளி பார்க்கறது எடுத்த நேரம் தான் என்னவா இருக்க போகுது டெஸ்ட் பண்றது எடுத்த நேரம் தான் என்னவா இருக்க போகுது இடையா இருக்க போகுது. அப்ப என்னவா இருக்கும் 6 நிமிடமா இருக்கும். ஒரு நோயாளி எடுக்கிறது ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு எடுத்த நேரம் என்னவா இருக்கும் 6 நிமிடமா இருக்கும். சரி இதை நோட் பண்ணிக்கொள்ளும். சரி அடுத்தது வந்து சரியா அடுத்தது வந்து நம்மளுக்கு தெரியும் இப்ப இடை கணக்கு அடுத்த நிகழ்ச்சி காட்டிருக்காங்க. இடை நேரத்திலும் பார்க்கக்கூடிய இடை நேரம் சரி இப்ப இடை நேரம் தான் இங்க பாருங்க. இடை நேரம் வந்து என்ன இருக்க போதும் இந்த 6 நிமிடம் 6 நிமிடத்தில் இடை நேரத்திலும் என்ன இருக்கும் இடை நேரத்திலும் பார்க்கக்கூடிய நேரத்துக்கு பல்சோனிக் நோயாவே சரிடும். சரி இந்த பாசிபிலிட்டியூட் வந்து வந்து அதில் நான் குரூப்லையும் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் போடக்குள்ள வந்து அதில் வந்து இதில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ட்ரைவ்ல அதில் கொஞ்சம் பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சு கொடுங்க. ட்ரைவ்ல லிங்க் கொடுத்துருவேன் அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணி செஞ்சு பார்த்து கொடுங்க. சரி இந்த டியூட்டில் வந்து லிங்க் கொடுத்து அதை பார்த்து செஞ்சு கொடுங்க. சரி அப்போ இதில் வந்து என்ன இடை நேரம் 6 நிமிடம் அதை விட இடை நேரத்தில் பார்க்கக்கூடிய நேரம் 6ன்றது என்ன 6 6 கூட 6 கூடலும் 8 குறைஞ்சது. 6 கூட என்ன இருக்க போகுதோ அதுல வந்து இடைநேரத்துல பார்க்க நோயாளிகள் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை எத்தனை சதவீதம். அப்ப இது என்ன இருக்க போகுது இடைநேரம் வந்து 6 அதை விட கூட. அப்ப ஏற்கனவே வந்து இந்த டியூட்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க 2016 வந்து பாஸ் பேப்பர்ல பாருங்க என்ன 2 தொடக்கம் 4 2லும்
கூடியதும் நாலிலும் குறைஞ்சதும். ஆரம்பத்துல வந்து ரெண்டிலும் கூடியதும் நாலிலும் குறைஞ்சதும். அதே தான் இங்க பார்க்கணும். என்னது ஆறிலும் கூடியதும் எட்டிலும் குறைந்ததும். அப்ப ஆறோட கூட என்ன இருக்கும்? இணையத்துல பார்க்க கூடதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வளவும் வரும். அப்ப அதுல வந்து 100 வருது. 37 இந்த 6 4 2 இருக்க போகும். இங்க சதவீதம் கேட்டிருக்கான். சரியா? சதவீதம் கேட்டிருந்தா எப்படி செய்ய போறோம்? இங்க சதவீதம் கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன செய்வோம்? மொத்த எண்ணிக்கை எதுல சதவீதம் கேட்டிருக்காங்க? நோயாளிகள் எண்ணிக்கையில. நோயாளி எண்ணிக்கை மொத்தம் எண்ணிக்கை எத்தனை? 100. இந்த வந்து இடைநேரத்துல பார்க்க கூடிய எண்ணிக்கை எத்தனை வரப்போகுது? 37. சும்மா 37 வச்சுக்கொள்ளுமே. அந்த ஆரஞ்சு எண்ணிக்கை 10 10 37 47 47 2 49. மொத்த எண்ணிக்கையுமே இடைநேரத்துல பார்க்க எண்ணிக்கை எத்தனை சதவீதம் தாண்டனை என்ன செய்யும்? 100 அளவு இருக்கு. அப்ப இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் வச்சுட்டா 49% இருக்கு. இடைநேரத்துல பார்க்கக்கூடிய எண்ணிக்கை. இப்படியான களி சதவீத களி மிக்ஸ் பண்ணி வரலாம். சரி, அப்ப நம்ம சதவீதம் ஒவ்வொரு சப்ஜெக்டை தானே பார்த்து கூப்பிடுறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டை பார்த்து போறதுனால காலப்படுத்துவலை கணக்கை நம்ம பார்த்து முடிக்கலாம். சரியா? அப்போ ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகி பார்த்து போனீங்கன்னா சரி, கணக்கால் லேசா எடுக்கலாம். லேசு தான் கணக்கு வந்து இது ஒவ்வொரு தியரிகளும் அதுக்குரிய கணக்குகள் சேர்த்து சரி. சரி, அடுத்தது வந்து அடுத்த என்ன களி கற்றுதான். அடுத்து இப்பிரிவில் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு டாக்டரா ஒரு நாளைக்கு வந்து என்ன ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மருத்துவம் ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் நோய் இருப்பாங்க. அப்ப 6 ஹவர்ஸ் பார்ப்பாங்களாம். அதாவது 6 மணி நேரம் வந்து பார்ப்பாங்க. ஒரு மருத்துவர் மூன்றாங்கல் என்ன கற்றுத்தாண்டா? ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பரிசோதிக்க எதிர்பார்க்கறதுக்கு நோயாளியை எண்ணிக்கை காட்டும். இதுல என்ன ஒரு மருத்துவர் எத்தனை நோயாளியை பார்ப்பாங்க இருக்கிறாங்க. அப்ப எத்தனை மணி நேரம் ஒரு டாக்டர் இருப்பாரு? 6 மணி நேரம் இருப்பாரு. அப்ப இங்க வந்து நிமிடத்துல தான் நம்மளுக்கு தெரியும் என்ன இங்க தரவுப்படி ஒரு நோயாளி வந்து பாக்குறதுக்கு வந்து எவ்வளவு நிமிடம் எடுக்கும்? 6 நிமிடம் எடுக்கும். சரியா? ஒரு நோயாளி பாக்குறதுக்கு 6 நிமிடம் எடுக்கும். இப்ப 6 அவர் இருக்கிறாருண்டா அதை நிமிடத்துக்கு மாத்தணும். நிமிடத்தை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அவர் எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அப்ப 60 என்ன செய்யணும்? பெருக்கணும். நிமிடத்துக்கு மாத்துறதுக்காக என்ன செய்யணும்? 60 பெருக்கணும். நம்மளுக்கு தெரியும் ஒரு நோயாளிக்கு 6 நிமிடம். அப்ப எத்தனை நோயாளிகிட்ட பார்க்கணும்? என்ன செய்யணும்? இந்த 6 பிரிச்சுட்டா என்ன செய்யும்? எத்தனை நோயாளிக்கு பார்க்கலாம். சரியா? பிரித்தல் தான் சாதாரண பிரித்தல். இந்த 6 60 நோயாளிக்கு வரப்போகுது. அப்போ ஒரு டாக்டர் எத்தனை நோயாளி பார்ப்பாரு? 60 நோயாளி பார்ப்பாரு. சரியா? அப்ப 4வது கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா வெளிநோயாளி பிரிவுக்கு வந்து என்ன ஒரு குறித்த நோயாளி வரும் 400 நோயாளி பரிசோதனைக்கு தேவையான மருத்துவரை குறைந்தபட்ச எண்ணிக்கை காட்டும். இப்போ வந்து 400 பேர் வராங்களா? ஒரு நாளைக்கு வந்து வரும் 400 பேர் வராங்க. 400 பேர் வாங்கறதா எத்தனை டாக்டர் தேவைப்படுது? அப்ப ஒரு டாக்டர் வந்து 60 நோயாளி தான் பார்ப்பாரு. அப்போ ஒரு டாக்டர் வந்து 60 நோயாளி பார்ப்பாருன்னா எத்தனை டாக்டர் தேவை? என்னென்ன செய்யணும்? மாங்க கணக்கு மாதிரி தான். மாங்க கணக்கு மாதிரி தான். ஒரு மாங்க 10 ரூபாண்டா 100 வாங்க 100 ரூபா 100 மாங்க 100 ரூபா இருந்தா எத்தனை மாங்க வாங்கலாம்னு இருக்கிறான். எத்தனை 10 மாங்க வாங்கலாம். அதே மாதிரி இருக்கான். இங்க 400 நோயாளி இருக்காங்க. அப்பதான் எத்தனை டாக்டர் தேவைண்டா 60 பிரிச்சு 60 பிரிச்சு எத்தனை? 0 0 பட்டலாம். அப்ப 0 6 எத்தனை? 36. 6 தசம் வந்து வரப்போகுது. 6 தசம் மட்டும் தான் வரப்போகுது. 6 தசம் 6 36. அப்ப 6 போகுது. சரியா? ஆனா இங்க வந்து என்ன மருத்துவர் தசத்துல கொடுக்கலாமா? இல்லை, தசத்துல கொடுக்கல. இப்ப தசத்துல கொடுக்கலண்டா இந்த 360 நோயாளி 6 பேர் பார்க்க போறாங்கன்னா 360 மிச்சம் 40 நோயாளி இருக்க போறாங்க. அந்த 360 ஒரு நோயாளி கூடுனாலும் ஒரு டாக்டர் கட்டாயம் தேவை. அப்ப என்னவா இருக்கும்? ஏன் டாக்டர் வட்டி போடலாதுன்னு கஷ்டத்துல அதனால 7 என்னவா இருக்கும்?
ஏழு மருத்துவர் தேவை. இந்த களியில ஏழு மருத்துவர் தேவை. சரியா? ஏழு மருத்துவர் தேவைப்படும். சரியா? ஏழு மருத்துவர் தேவைப்படும். சரி, இதை வந்து நீங்க பார்த்து வெளியப்படும் உணவெல்லாம் பிள்ளைங்க நினைக்கிறேன். மிச்ச களி வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? அடுத்த கிளாஸ் நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் நேரத்தோட ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 12th எஜுகேஷனில் ஜாயின் ஆகி உங்களோட நெக்ஸ்ட்லேயே எடுக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.